பார்வதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாட்கள் வழக்கம் போல உருண்டோட சௌஜோவுக்கும் சுவாதி மேல் முன்பு இருந்ததை விட பல மடங்கு பாசம் அதிகரிக்க அவளுடன் அதிகமாக நேரத்தை செலவு செய்து கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள். அவளின் ஒவ்வொரு செயலையும் வழக்கம் போல ஆதர்ஷிடம் பகிர்ந்து கொள்ள அவனோ உணர்ச்சியே இல்லாத ஜடம் போல கேட்டுக்கொள்வானே தவிர பதிலுக்கு அவனிடம் இருந்து சிறு புன்னகை கூட பதிலாக வராது. சரி, நாம் பேசியதில் கோபமாக இருக்கிறார், போக போக சரியாகிவிடும் என்று அவள் நினைப்பு தவறாகி போனது. அதன் பிறகு தொடர்ந்து வந்த நாட்களிலும் ஆதர்ஷ் சௌஜோவின் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் நடந்து கொள்ள சௌஜோவுக்கு அவன் அப்படி நடந்து கொள்வது இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சியது போல் வலித்தது. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆதர்ஷ் மேல் ஈர்ப்பு வர அவளின் மனது அவனின் நல்ல குணங்களை பட்டியல் போடத் தொடங்கியது. சவ்ஜோவே போய் பேசினாலும் அவள் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டு அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவான். இவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டத்தை கண்ட கமலா அம்மா ஒரு நாள் சவ்ஜோவிடம், சவ்ஜோ, எனக்கு ஒரு சந்தேகம், அதை கேட்டால் நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று புதிர் போட சவ்ஜோ அவரை வியப்புடன் நோக்கி, என்னம்மா புதிரெல்லாம் போடுறீங்க, என்ன தெரியணும் உங்களுக்கு என்று புன்னகையுடன் கேட்டதும் கமலா அம்மா சற்று தயங்கி, இல்லை, உன் பிறந்த நாள் அன்னைக்கு ஆதர்ஷ் தம்பிக்கு நீ ஷர்ட் வாங்கி கொடுத்த, சரி, ஆனால் அதே மாதிரி தம்பி உனக்கு பரிசா புடவை கொடுத்த போது மட்டும் ஏமா கோபப்பட்ட, இது எந்த விதத்தில் நியாயம் என்று தயங்கி தயங்கி கேட்டதும் சௌஜோவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் அவர் கேட்டதும் அவளை யோசிக்க வைத்தது. அவளிடமிருந்து பதிலே வராமல் இருக்கவும், என்னம்மா கேட்டதுக்கு பதிலே இல்லை என்ற கை காரியத்தை பாதியிலேயே விட்டு அவள் பக்கம் திரும்ப அதுவரை தான் செய்தது சரியா என்று யோசித்து கொண்டிருந்தவள் கமலா அம்மாவின் கேள்விக்கு தன்னிலை அடைந்து, ஒண்ணுமில்லம்மா, பொதுவாகவே ஆண்களுக்கு இந்த சமுதாயத்தில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. அவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம், பழகலாம், பரிசுகள் கொடுக்கலாம், வாங்கி கொள்ளலாம். ஆனால் பெண்களுக்கு அப்படி இந்த சமுதாயம் விதிக்கவில்லையே. பெண் என்றாலே குனிந்த தலை நிமிராமல் இருக்கணும், வெளியிடங்களில் சிரிச்சு பேசக்கூடாது, இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள். இதெல்லாம் தப்பு என்று நான் சொல்ல வரவில்லை. சிறிய வயதில் இருந்து இதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த என்னை போன்ற பெண்களுக்கு அந்நிய ஆண் ஒருத்தர் புடவை வாங்கி கொடுத்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வாங்கி கொடுக்கிறவர் அப்பாவாக இருக்கணும், இல்லை கல்யாணம் செய்துக்க போகிறவராக இருக்கணும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தப்பு இருக்கு? அதைத்தான் நானும் சொன்னேன். சொல்லுங்கம்மா, நான் சொன்னதில் ஏதும் தவறு இருக்கா என்று அவரையே கேட்டாள். அவளின் பதிலில் உள்ள நியாயம் புரிய, நீ சொல்றதும் சரிதான், ஆதர்ஷிடம் அப்படி சொன்னதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்போ அந்த புடவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீ இருக்கிறாய் என்று மட்டும் எனக்கு லேசு பாசா புரியுது என்று அவளை உற்று நோக்கியபடி இழுத்தார். தன் மனதில் உள்ளதை அவர் அப்படியே சொன்னதும் சௌஜோ லேசாக அதிர்ந்து பின் அவள் முகம் ரத்தம் என சிவக்க அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவருக்கு முகம் காட்டாமல், என்னம்மா ஏதேதோ சொல்றீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று திக்கி திக்கி சொல்வதிலேயே கமலா அம்மாவுக்கு தேவையான பதில் கிடைத்துவிட அவள் முக சிவப்பை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்து, சரி, ஒன்றும் இல்லைன்னு நான் நம்பிட்டேன். ஆனால் இந்த முக சிவப்புக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்றியம்மா என்று சிரிப்பை அடக்க முடியாமல் கேட்டார். அவரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சிரிப்புடன், போங்கம்மா, நீங்க ரொம்பத்தான் கேலி பண்றீங்க என்று சிரித்து கொண்டே சமையல் அறையில் இருந்து தன் அறைக்கு ஓடியவள் எதிரே வந்த ஆதர்ஷை பார்க்காமல் அவன் மீது மோத இதை எதிர்பார்க்காத ஆதர்ஷ் பேலன்ஸ் தடுமாற இருவரும் கீழே விழாமல் இருப்பதற்காக அவளை தன்னுடன் சேர்த்து இறுக அணைத்தான். சில வினாடிகள் இருவரும் அணைப்பில் இருக்க சௌஜோ தன்னை சுதாரித்து கொண்டு விலகி, ஐ எம் சாரி என்று முகம் சிவக்க வெட்கத்துடன் சொல்வதை உணர்ச்சியே இல்லாத முகத்துடன் பார்த்துவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்றவனை எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதர்ஷுக்கோ அவளின் அருகாமை அவன் உணர்ச்சிகளை தூண்டிவிட
எங்கே அவள் முன் இன்னும் கொஞ்ச நேரம் நின்றால் தன் மனதில் உள்ள ஆசைகளை கொட்டி விடுவோமோ என்று ஓடாத குறையாக வேகமாக சென்று அறையில் தஞ்சம் புகுந்தான். தான் விரும்பியவள் முன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இருப்பது கொடுமையாக இருக்க வேறு வழி இல்லாமல் தன் மன உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். சென்னையில் இடி இடி என சிரித்து கொண்டிருந்த சைத்தன்யாவை அபிராமியும் தாமோதரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவளை புரியாமல் பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் புதைந்திருந்த கேள்வி சைத்துவுக்கு புரிந்தாலும் அதற்கு பதில் சொல்லாமல் அவள் மேலும் சிரிக்க அபிராமி பொறுமை இழந்து அவள் அருகில் வந்து, ஏய் என்னடியாச்சு உனக்கு? இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி என்ன நடந்துச்சு? கொஞ்சம் சொல்லிட்டு தான் சிரியேன் என்று அதிகாரமாக ஆரம்பித்து கெஞ்சலாக முடித்தாள். சைத்துவுக்கு அவளின் கேள்விக்கு பதில் சொல்ல ஆசை இருந்தாலும் அவளால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் விழாவை பிடித்து கொண்டு மீண்டும் சிரிப்பை தொடர தாமோதரனுக்கு அவளின் சிரிப்பு தொற்றிக்கொள்ள புன்னகையுடன், அப்படி என்னதாண்டா நடந்தது, கொஞ்சம் சொல்லேண்டா என அவரும் கெஞ்ச சைத்து சிரிப்பை அடக்கி கொண்டு, அது சூசு ஃபோன் செய்திருந்தாள், அதான் அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை என்று சிரிப்புக்கிடையே சொன்னதும் அபிராமி, அப்படியா, சௌஜு நேத்து எங்களுக்கு ஃபோன் செய்தாள், இன்று செய்யவே இல்லை. உன்னிடம் என்ன சொன்னாள்? எப்படி இருக்கிறாள்? கான்வெகேஷன் எப்போ என்று சொன்னாளா என்று வரிசையாக கேள்விகளை தொடுக்க, அது வந்துமா அங்கே ஆதேஷுக்கும் இவளுக்கும் இடையில் என்று சொல்லும் போதே அபிராமி குறுக்கிட்டு, 2 பேருக்கும் இடையில் என்ன என்று கொஞ்சம் சீரியஸாக கேட்டாள். சட்டென்று சுதாரித்து சிரிப்பை அடக்கி கொண்டு, சூசு ஆதர்ஷின் மேல் உள்ள காதலால் கசிந்துருகி கொண்டிருப்பதை சொல்ல சரியான தருணம் இதுவல்ல. அப்புறம் குழந்தை இருக்கிறவனுக்கு என் பெண்ணை நான் கொடுக்க மாட்டேன் என்று ஏதாவது பேசி சொதப்பி விடுவார்கள் என்று எண்ணியவள் பேச்சை மாற்றி, ஒண்ணுமில்லம்மா, நீ உடனே சீரியஸ் ஆகிவிடாதே. ஆதர்ஷ் பெண் சுவாதியின் குறும்பை பற்றி சொன்னாள். அதுதான் சிரித்து கொண்டிருந்தேன். கான்வெகேஷன் அடுத்த வாரம் வருகிறது என்று சொன்னாள். நம்ம எல்லோரையும் அங்கு வர சொன்னாள். உனக்கும் நாளைக்கு போன் செய்வாள் என்று சொல்லி சமாளித்தாள். அபிராமி சமாதானம் அடைந்து, ஓ சரி சரி, நீ காலேஜ் கிளம்பலையா? ஓடு ஓடு, நேரமாச்சு என்று அவளை விரட்ட சைத்து, போறம்மா என்று அழைத்து கொண்டே அங்கிருந்து எழுந்து சென்று காலேஜுக்கு கிளம்பினாள். கிளம்பும் போதே சம்பந்தம் இல்லாமல் விஜேஷின் ஞாபகம் வர அவள் இதழ் கடையில் சிறிய புன்னகை மலர்ந்தது. போன வாரத்தில் ஒரு நாள் சைத்தோ காலேஜ் முடிந்து ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருக்கும் போது தன் பைக்கில் வந்த இடைமறித்தவனை கோபத்துடன் ஒரு பார்வை பார்த்து, என்ன வேண்டும் உங்களுக்கு? ஏன் இப்படி வழியை மறைச்சுக்கிட்டு நிற்கிறீங்க? வழியை விடுங்க என்று கட்டளையிட அவள் பேசவே இல்லை என்கிற மாதிரி அவளை தலையை சரித்து, எனக்கு ஒரு பதில் வேண்டும், அதை கொடுத்து விட்டால் நான் போய் விடுகிறேன் என்றான் மிகவும் கூலாக. அவன் கேட்டதும் எதற்கு என்று தெரிந்தாலும் வேண்டுமென்றே மறந்த மாதிரி, சாரி, நீங்க எதை பத்தி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல என்று கூறும்போதே சிரிப்பு வர அதை கஷ்டப்பட்டு அடக்கி முகத்தை இயல்பாக்கி கொண்டாள். உண்மையிலேயே எதை பற்றி என்று தெரியலையா, அல்லது வேண்டுமென்று கேட்கிறீர்களா, அல்லது நேரடியாக பதில் சொல்லாமல் இப்படி கேட்டால் உங்களுக்கு உண்மையில் ஞாபகம் இல்லை என்று நினைத்து விடுவேன் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்ற குறும்பாக அவளின் பாணியிலேயே கேட்டதும் சைத்தோ மனதிற்குள், சரியான விடா கொண்ட என்று செல்லமாக திட்டிவிட்டு, இவனுக்கு உடனே பதில் சொல்லக்கூடாது, கொஞ்சம் போக்கு காட்டிவிட்டுத்தான் பதில் சொல்லணும் என்று முடிவெடுத்து கொண்டு, மிஸ்டர், என்ன இது, நடு ரோட்ல வழியை மறிச்சு இப்படி தேவையில்லாம வம்பிழுக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லை, முதல்ல வழியை விடுங்க, நான் போகணும் என்றாள் கொஞ்சம் கராராக. அவளையே கொஞ்ச நேரம் பார்த்தவன், இதற்கு வேறு வழியில் என்னால் பதில் சொல்ல முடியும், ஆனால் இது வீதியாக இருப்பதால் போனால் போகுது என்று விடுகிறேன். நான் ப்ரப்போஸ் செய்ததற்கு நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லவே இல்லை. உனக்கு போனால் போகுது என்று 2 நாள் டைம் தருகிறேன், அதற்குள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும் என்று தாராள மனதோடு டைம் கொடுத்து ஏறக்குறைய மிரட்டல் மாதிரி கூறிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து அவளின் அருகே வந்து அவள் கண்களை ஊடுருவி பார்க்க சைத்து அவன் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் பார்வையை வேறு பக்கம் திருப்பினாள். விஜேஷ் ஒரு வெற்றி சிரிப்புடன், என் மேல விருப்பம் இல்லைன்னு பொய் சொல்ற, எத்தனை நாளைக்கு நீ உன் காதலை என்கிட்ட இருந்து மறைக்கிறாயின்னு பார்க்கலாம்
என்று சவால் விட்டுவிட்டு அங்கிருந்து பைக்கில் பறந்தான். அவன் சென்ற திக்கையே புன்னகையுடன் பார்த்தவள் இவனிடம் நம் காதலை சொல்லிவிடலாமா என்று தோன்றிய வினாடி, நோனோ, உடனே சொல்லக்கூடாது. பார்த்த முதல் நாள் அன்று நீ பேசின பேச்சுக்கு உன்னை அலைய விட்டுத்தான் பதில் சொல்லணும். கண்ணா உனக்கு என்று சிரித்து கொண்டே தன் ஸ்கூட்டியை கிளப்பினாள். அதை இன்று நினைத்ததும் மனதில் சொல்ல தெரியாத ஒரு இனிய பரபரப்பு தொற்றிக்கொள்ள பாட்டை ஹம் செய்து கொண்டு இரண்டு படிகளாக தாவி இறங்கியவள் அம்மா அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு காலேஜுக்கு செல்ல நெஞ்சம் முழுக்க விஜேஷ் நினைவாகவே இருக்க லெக்சரில் கவனம் செல்லாமல் வெளியே வந்தாள். இப்போ இந்த நேரத்துல வீட்டுக்கு போனா போர் அடிக்கும், பேசாம நிக்கிய போய் பார்க்கலாமா? நேற்று சௌஜோ கூட அவங்கள பத்தி விசாரித்தாளே என்ற நினைவு வர மெடிக்கல் காலேஜுக்கு சென்றாள். நிக்கியிடம் பேசிவிட்டு சாயங்காலம் அங்கிருந்து கிளம்ப ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்யும் பொழுது யாரோ தன்னையே பார்க்கிற மாதிரி உணர திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்தாள். புதிதாக யாரும் இல்லாமல் வெள்ளை கோட் அணிந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நடமாடிக்கொண்டிருக்க, ச ஏதோ மனப்பிராந்தி என்ற தலையை குலுக்கிக் கொண்டு ஸ்கூட்டியில் ஏறி சென்றாள். மீண்டும் யாரோ பார்க்கிற மாதிரி முதுகில் ஊசியாய் குத்த ஸ்கூட்டியின் வேகத்தை மட்டுப்படுத்தி திரும்பி பார்த்தவள் கரண்டை தொட்ட மாதிரி ஏகத்துக்கு அதிர்ந்தாள். போன் மணி ஒலிக்க டிவியில் ஸ்போர்ட்ஸ் பார்த்து கொண்டிருந்த தாமோதரன் அதன் ஒலியை மட்டுப்படுத்திவிட்டு போனை எடுக்க பேசியது சௌஜு என்றதும் முகம் மலர, சொல்லுடா, எப்படிடா இருக்க? எப்ப கான்வெகேஷன்? ஆதர்ஷ், சுவாதி, அருணாச்சலம் எல்லாம் எப்படி இருக்காங்க என்று கேள்விகளை அடுக்க சௌஜு சிரித்து கொண்டே, டாடி நேத்து தான் போன் செய்தேன், அதுக்குள்ள என்ன ஆகிடப் போகிறது? நான் நல்லா இருக்கேன். சுவாதி குட்டி, ஆதர்ஷ் எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? தான்யா எங்க என்று விசாரித்தாள். எல்லாரும் நல்லா இருக்கும். சைத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ்ல இருந்து வர்ற நேரம்தான். சரிம்மா, உன் கான்வெகேஷன் எப்போன்னு தெரியுமா என்று கேட்டார். எஸ் டாடி, அதை பத்தி சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். இந்த வார கடைசியில வச்சிருக்காங்க. அதனால எல்லோரும் இங்கே வந்து விடுங்கள். ஓகே டாடி, நான் அப்புறம் பேசுகிறேன். தான்யா வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க என்று பேசிவிட்டு போனை வைக்க தாமோதரனும் புன்னகையுடன் போனை வைத்தார். அவருக்கு டீ கொண்டு வந்த அபிராமி, யார் போன்ல என்று விசாரிக்க சௌஜு என்றதும் அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டுவிட்டு, அவள் படிப்புதான் முடிஞ்ச கான்வெகேஷனும் நடக்கப் போகுது. இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் இன்னும் அவள் அங்கேயே இருக்கணும்? நாம அங்க போயிட்டு வரும்போது அப்படியே அவளை அழைத்து கொண்டு விடலாமே என்று வரப்போகிற பிரச்சனை தெரியாமல் யோசனை சொன்னாள். தாமோதரனும் கொஞ்சம் யோசித்துவிட்டு, அதுவும் சரிதான், சரி அப்படியே செய்யலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் டிவியில் ஆழ்ந்து விட்டார். ஆபீஸில் இருந்து சீக்கிரம் வந்துவிட்ட விஜேஷுக்கு எப்போதும் தான்யா ஞாபகமாகவே இருக்க அவளை போய் பார்த்தால் என்ன என்று தோன்ற மணியை பார்த்தான். இப்போது காலேஜில் இருந்து திரும்புகிற நேரம்தான். அப்போ நேர காலேஜிலேயே வைத்து பார்த்து விடலாம் என்ற முடிவெடுத்து பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வரவும் சஹானா தன் ஸ்கூட்டியை உள்ளே ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துவதை கண்டதும், ஓ, காலேஜ் முடிந்து தானியாவும் வீட்டுக்கு போய்விட்டாளா? அப்போ வீட்டில்தான் போய் பார்க்கணும் என்று நினைத்து கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்தவன், உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சா சஹா என்று கேட்டான். அதற்கு அவள் சொன்ன பதிலை கேட்டு அதிர்ந்தவன், என்னவா சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு போனாளா? ஐயோ, அங்க அந்த சூர்யாவின் அண்ணனோட ஆட்கள் சௌஜன்யாவை எதிர்பார்த்து சுற்றி கொண்டிருப்பதாக நேற்று கூட என் ஃப்ரெண்டு சொன்னானே, இவைய அங்கு போனா என்று பதறிப்போய் கேட்டதும் சகாவும் அதிர்ந்து, இன்னுமா அவர்கள் சௌஜு அக்காவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றது காற்றோடு தான் கரைந்து போனது. ஏனென்றால் அதற்கு மேல் விஜேஷ் அங்கு இல்லை. அவன் எப்பவோ பைக்கில் பறந்து விட்டிருந்தான். திரும்பி பார்த்த சைத்துவுக்கு தடி தடியாய் 4-5 தடியன்கள் தன்னை பின்தொடர புரியாமல் பார்த்தவளுக்கு அவர்கள் கையில் இருந்த கத்தியை கண்டதும் அவளின் தளிர் மேனி தூக்கி போட, அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் கை தானாக ஆக்சிலேட்டரை அழுத்த அவளின் ஸ்கூட்டி மின்னலென விரைந்தது. அவளை விரட்டி வந்த தடியன்கள் அவள் நம்மை பார்த்ததும் பயத்தில் நடுங்கி விடுவாள், அப்போது அவள் கதையை முடித்து விடலாம் என்று நினைத்தவர்கள்
அவள் ஸ்கூட்டியை விரட்டுவாள் என்று எதிர்பார்க்காததால் கொஞ்சம் தடுமாறி அவளை தங்கள் பைக்கில் விரட்டினார்கள். விஜேஷின் கை ஆக்சிலேட்டரை அழுத்த அவன் மனம் முழுவதும், கடவுளே, தான்யா அந்த கொலைகார பாவிகளிடம் சிக்கிக்கொள்ளக் கூடாதே என்று வேண்டியது. அவன் மனம் இருக்கிற வேகத்திற்கு அவன் பைக்கின் வேகம் கூட குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தது. சைத்துவுக்கு நேரே சென்றால் எங்கே தன்னை நெருங்கி விடுவார்களோ என்ற மயம் அவளை தொற்றிக்கொள்ள, பதட்டத்தில் குறுக்கு சந்தில் நுழைய, அங்கேயும் அவளை அவர்கள் பின்தொடர, ஒற்றை கையால் ஸ்கூட்டியை பிடித்து கொண்டு போனை எடுத்து விஜேஷின் நம்பருக்கு போட்டவள் அவர்களுக்கும் தனக்கும் உள்ள தூரம் குறைவதை அறிந்து போனை அட்டன் செய்யாமல் ஆக்சிலேட்டரை அழுத்தி ஸ்கூட்டியை வேகமாக செலுத்தி சந்து சந்தாக நுழைந்தாள். ஏதாவது ஒரு பத்திரமான இடத்தில் சற்று நிறுத்தி போன் செய்யலாம் என்றால் அவளின் துரதிர்ஷ்டம் அப்படி ஒரு இடமே எந்த சந்திலும் இல்லை. ஸ்கூட்டியும் அதற்கு மேல் வேகம் போகாமல் மக்கர் செய்ய ஸ்கூட்டியை கீழே போட்டுவிட்டு இறங்கி கண்மண் தெரியாமல் ஓட ஆரம்பித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்க எங்கே ஓடுகிறோம் என்று கூட தெரியாமல் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடியவள் பலமாக யார் மீதோ மோத அவன் அவள் கையை பிடிக்க சைத்தன்யா பயத்தில் அவனிடமிருந்து தப்பிக்க விடுடா என்று பலமாக திமிரினாள். ஆனால் அந்த கை அவளை மேலும் பலமாக தன்னுடன் இறுக்கி அணைத்து, இஷ் தானியா, நான் தான் விஜேஷ் என்ற குரலை கேட்டதும் திமிருவதை விடுத்து நிமிர்ந்து பார்த்தவள் விஜேஷை கண்டதும் ஆதரவு தேடும் குழந்தை போல விஜி என்ற கதறலுடன் அவனிடம் ஒண்டிக் கொண்டாள். அவளின் மேனே பயத்தில் நடுங்க அவளை ஒரு குழந்தை போல அணைத்து வா என்று நடத்தி சென்றான். தான்யா பயத்தில் பேச்சு வராமல் அங்க அங்க என்று அதற்கு மேல் சொல்ல முடியாமல் தவிக்க விஜேஷ் அவள் முதுகை வருடி, நோ பேபி, பயப்படாத, நான் இருக்கேன்ல என்று அமைதிப்படுத்தி அவளை தன் பைக்கில் அமர வைத்தவன் போனில் ஸ்கூட்டியை கொஞ்சம் கலெக்ட் செய்துகிட்டு வந்துடுங்க என்ற தகவல் சொல்லிவிட்டு அவளை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். ஓடிய அசதியோ இல்லை பயத்தில் மூளை ஒத்துழைக்க மறுத்ததோ என்னவோ அவள் பைக்கில் விஜேஷின் முதுகில் கண் மூடி சாய்ந்து கொள்ள விஜேஷ் அவளை ஒற்றை கையால் பிடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். விஜேஷ் புறப்பட்டு போன வேகத்திலேயே பயந்து போயிருந்த சகா நிலை கொள்ளாமல் வாசலிலே காத்து கொண்டிருக்க விஜேஷின் பைக்கை கண்டதும் ஓடி வந்தவள் அவன் முதுகில் ஓய்ந்து போய் சாய்ந்திருந்த தான்யாவை பார்த்ததும் தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. அவளை இறக்கி நடக்க வைக்க சைத்துவின் கால்கள் துவழ்வதை கண்ட விஜேஷ் அவளை அப்படியே தூக்கி கொண்டு உள்ளே கட்டிலில் படுக்க வைத்தான். சகா ஓடிப்போய் அவளுக்கு சூடாக காஃபி தயாரிக்க விஜேஷ் அவள் பக்கத்தில் அமர்ந்து அவள் கன்னத்தில் தட்டியதும் மெதுவாக கண்ணை திறந்தவள் விஜேஷை பக்கத்தில் பார்த்ததும் பயம் குறையாமல் எழுந்து அவனை கட்டி கொண்டாள். அவளை அணைத்து அவள் முதுகை ஆதரவாக வருடி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் இருந்த பயம் நடுக்கமெல்லாம் குறைய சுய உணர்வு வந்து கூச்சத்துடன் அவனிடமிருந்து விலகினாள். அவள் விலகவும் மீண்டும் அவளை இழுத்து மீண்டும் அணைக்கவும், ப்ளீஸ் விஜேஷ் விடுங்க, என்ன இது என்று மெதுவாக செலுங்கிக் கொண்டே விலகினாள். அட, ஏதாவது ஆபத்து வந்து நாங்க காப்பாற்றினால்தான் விஜய்னு கூப்பிடுவீங்களா? மற்ற சமயமெல்லாம் அந்த விஜேஷாக மாறிவிடுமா என்ற ஏக்கத்துடன் அவள் கண்களை பார்த்து கேட்க சைத்து அவனுக்கு பதில் சொல்லாமல் பார்வையை தாழ்த்தி கொள்ள அவன் குனிந்து அவள் கண்களை சந்திக்க முயற்சி செய்ய சைத்து வெட்கம் தாங்காமல் அவனை பிடித்து தள்ளிவிட்டு எழுந்திருக்க முயற்சி செய்தாள். அவளை எழுந்திருக்க விடாமல் கட்டிலேயே மீண்டும் அமர்த்தி, நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, ஆனா நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே என்று கெஞ்சும் குறையாக கேட்டதும் சைத்துவுக்கு அதற்கு மேல் அவனை அலைய வைப்பதில் விருப்பம் இல்லாமல் வெட்கத்துடன் தலையை குனிந்து தன் விரல் நகங்களை ஆராய்ந்து கொண்டே, என்ன பதில் சொன்னால் நீங்க சந்தோஷப்படுவீங்க என்று மெல்லிய குரலில் கேட்க விஜேஷ் புரியாமல், என்ன கேள்வி இது, நீ எஸ் என்றால் தான் எனக்கு சந்தோஷம் என்று புரியாமல் கேட்டுவிட்டு அட மக்கே என்பது போல அவளை பார்க்க சைத்தோ முகம் சிவக்க, அப்போ நான் எஸ் சொன்னேன் என்று சந்தோஷப்படுங்க என்று கூறிவிட்டு வேகமாக எழுந்து அந்த இடத்தை விட்டு அகல அவள் சொன்னதும் ஒரு நிமிடம் புரியாமல் விழித்தவன்
அடுத்த வினாடி அவளின் பதில் புரிய உள்ளுக்குள் சந்தோஷ அலை பொங்க அவளை 2 எட்டில் பிடித்து இழுத்து அணைத்து கொள்ள சைத்தவம் வெட்கத்துடன் அவன் மார்பில் புதைந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அவனிடமிருந்து விலகியவள், நீங்க எப்படி விஜய் அங்க வந்தீங்க? என்னை துரத்திக்கிட்டு வந்தவங்க என்ன ஆனாங்க? அவங்க யார்? ஏன் என்னை துரத்தினாங்க? என்று கேள்விகளை வரிசையாக அவன் முன் வைத்தாள். விஜேஷ் சிரித்து கொண்டு, இது என்ன கேள்வி நேரமா? ரொமான்ஸ் நேரம் முடிஞ்சு போச்சா? என்று மேலும் அவளை சிவக்க வைத்துவிட்டு அவள் கைகளை பிடித்து அவள் விரல்களை நீவிக்கொண்டே, அவங்க சூர்யாவோட அண்ணனின் ஆட்கள். அவங்க அங்கதான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னைக்காவது உன் அக்கா காலேஜ் பக்கம் வந்தால் தீர்த்து கட்டத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நீ போனதும் அவங்க உன்னை உன் அக்கான்னு நினைத்து உன்னை துரத்தி இருக்கிறார்கள் என்று விளக்கமளிக்க சைத்துவுக்கு ஐயோ என்றிருந்தது. இவர்களிடம் மாட்டியிருந்தால் நம் கதை என்னவாக இருக்கும் என்று நினைத்ததும் அவளின் மேனி நடுங்க விஜேஷ் அவள் கைகளை அழுத்தி, ஹே பேபி, அதான் ஒன்றும் ஆகலையே, அப்புறம் ஏன் இன்னும் பயம் என. இல்லை விஜய், அவங்க கிட்ட மாட்டியிருந்தா என்னை என்ன செஞ்சிருப்பாங்களோன்னு நினைச்சாலே நடுங்குது என்ற கண்களில் மிரட்சியுடன் சொல்லிவிட்டு, சரி நீங்க எப்படி வந்தீங்க என்று தன் சந்தேகத்தை கேட்டாள். உன்னை பார்க்கத்தான் கிளம்புனேன். அப்போ சகாதான் நீ நிக்கியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பதா சொன்னா. அப்பவே எனக்குள்ள ஒரு பயம், அவங்க கண்ணில் படாம உன்னை காப்பாற்றணுமேன்னு தான் வந்துட்டு இருந்த. அதுக்குள்ள என் செல்போனில் உன் நம்பரில் இருந்து கால் வந்தது. எடுத்து பேசினாலும் நீ பதில் சொல்லவே இல்லை. ஆனால் ஏதோ சத்தம் கேட்டது. நீ போனை கட் செய்யவும் இல்லை. அதை வைத்து பக்கத்தில் இருந்த மாஸ்கில் இருந்து வந்த தொழுகை சத்தம் கேட்டுத்தான் நான் அந்த இடத்தை யூகித்து வந்தேன். நான் யூகித்தது போலவே நீயும் அங்குதான் ஓடிக்கொண்டிருந்தாய் என்று முழுவதும் சொல்லி முடித்தான். இருந்தும் அவளுக்கு இன்னும் ஒரு சிறிய சந்தேகம் இருக்க, என்னை துரத்தி கொண்டு வந்தவர்கள் எங்கே, என்ன ஆனார்கள் என்று கேட்க, நான் உன்னை தேடி வரும்போதே அப்பாவுக்கு தகவல் சொல்லிவிட்டேன். அவரும் உடனே போலீஸை அனுப்பி அவர்களை பிடித்து விட்டார் என்றான். சைத்து அவன் சொன்னதை கேட்டு யோசனையுடன், அப்ப இனிமே அவங்களால தொல்லை இருக்காது இல்லையா என. அப்படி சொல்ல முடியாது, பார்க்கலாம். எதற்கும் நீ ஜாக்கிரதையாகவே இரு என்றபோது சகாவும் காஃபியுடன் வந்தாள். ஏமா, காஃபி தயாரிக்க இவ்வளவு நேரமா? என்ன, மாடு வளர்த்து பால் கறந்து காஃபி செடி வளர்த்து அதில் இருந்து கொட்டைகள் அறுவடை செய்து அப்புறம் காஃபி போட்டையா என்று விஜேஷ் அவளை கேலி செய்ய அவன் முதுகில் ஒரு மொத்து மொத்தி விட்டு, 2 பேரும் ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தீர்களே, போனால் போகுது, தொல்லை செய்ய வேண்டாமேன்னு உங்களுக்கு டைம் கொடுத்து நேரம் கழிச்சு வந்தா என்ன கேலி பண்றியா என்ற பதிலுக்கு அவள் கேலி செய்ய சைத்துவுக்கு வெட்கத்தில் முகம் மீண்டும் குங்குமத்தை பூசிக்கொண்டது. சைத்து வெட்கப்படுவதைக் கண்டு சகா, ஐயோ சைத்து, உனக்கு வெட்கப்படக்கூட தெரியுமா? ரொம்ப அழகா இருக்குடி உன் வெட்கம், சோ ஸ்வீட் என்று மேலும் கேலி செய்ய, சீ போடி என்று அழகாக சிரித்துவிட்டு, சரி நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அம்மாவும் அப்பாவும் என்னை காணாம தேடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை தேடினாள். அவளின் ஃபோனை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்து, தோ இருக்கு தான்யா, இது இப்போது வேலை செய்யாது. கீழே விழுந்த அதிர்ச்சியில் ஏதோ ஆகிவிட்டது. இந்த ஃபோனில் அவர்களுக்காக தகவல் கொடுத்து விடு என்று அவன் ஃபோனை கொடுக்க, சைத்து ஃபோன் செய்து வேறு எதுவும் சொல்லாமல், தோ வந்து விடுகிறேன் என்று மட்டும் தகவல் சொல்லிவிட்டு முகத்தை கழுவி முடியை சீர் செய்து கொண்டு சகாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். விஜேஷ் அவளை கொண்டு விட தன் பைக்கை கிளப்பியதும் சைத்துவுக்கு அவன் பின்னால் அமர கூச்சத்துடன் தயங்க, விஜேஷ் அவளின் கூச்சத்தை ரசனையுடன் பார்த்து உதட்டுக்குள் சிரித்து கொள்ள, சகா, மேடம், கூச்சத்தை எல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஏன்னா நீங்க கொஞ்ச நேரம் முன்னால இதே பைக்ல தான் விஜயை கட்டி பிடிச்சுக்கிட்டு வந்தீங்க. அதனால நோ மோர் கூச்சம் என்று அவளை பைக்கில் வலுக்கட்டாயமாக ஏற்றி டாட்டா சொல்ல சைத்து முகம் மீண்டும் அந்திவானமாய் சிவக்க அவளுக்கு பை சொன்னாள். அபிராமி கோயிலுக்கு சென்றதும் கொஞ்ச நேரம் டிவியில் ஆழ்ந்தவர் மணியை பார்க்க சைத்து வரும் நேரத்தை தாண்டி இருந்தது. அவளுடைய செல்போனுக்கு முயற்சி செய்தும் அவள் எடுக்காமல் இருக்க அவருக்குள் லேசாக பயம் பரவத் தொடங்கியது. சரி, ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டி இருப்பாள் என்று அவர் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டு
மீண்டும் கவனத்தை ஸ்போர்ட்ஸில் வைத்தாலும் அவரின் கண்கள் வாசலையும் கடிகாரத்தையும் பார்த்து கொண்டே இருந்தன. போன் அடிக்க சைத்து பேசியதும் மன நிம்மதியுடன் அமர்ந்தவர் அடுத்த 10வது நிமிடத்தில் சைத்து விஜேஷின் பைக்கில் வந்து இறங்கவும் அவரின் புருவங்கள் கேள்வியாக நெறிந்தன. அவரிடம் நடந்த விஷயங்களை கூறவும் அவருக்கு உடம்பே ஆடிப்போனது. தன் பெண் பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்து இருக்கிறாள் என்றதும் ஒரு தகப்பனாய் பதறியவர் அவளை காப்பாற்றிய விஜேஷுக்கு மறக்காமல் தன் நன்றியை தெரிவித்தார். அவரிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளம்ப அவனை வழி அனுப்ப வாசலுக்கு வந்த சைத்து, ரொம்ப தேங்க்ஸ் விஜி, நீங்க இல்லைன்னா எனக்கு என்ன ஆக இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல என்றாள் மெல்லிய குரலில் கிசுகிசுப்பாக. அவளின் கையை மென்மையாக அழுத்தி, ஹேய், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பனா? என்ன இது, நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு என்று அவள் நெற்றியில் விழுந்த கூந்தலை ஒதுக்கி கொண்டே கனிவாக கூற, சைத்துவுக்கு அவளின் துடுக்குத்தனம் தலை தூக்க, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடவா விஜேஷ் என்ற கண்களை விரித்து அப்பாவி போல கேட்டாள். அவள் எல்லாவற்றையுமே என்பதற்கு ஏன் அழுத்தம் கொடுக்கிறாள் என்று யோசித்து பார்க்காமல், யா பேபி, எந்த நினப்பும் உன் மனசுல வரக்கூடாது என்று அவன் பேசிக்கொண்டே போக சைத்தன்யா கலகலவென்று சிரித்துவிட்டு, நீங்க சொன்னா சரி, நான் உங்ககிட்ட சம்மதம் சொன்னதையும் சேர்த்து மறந்துடுறேன் என்று மிகவும் நல்ல பிள்ளை போல சொன்னதும் விஜேஷுக்கு அவளின் குறும்பு புரிய கலாட்டாவாக சிரித்துவிட்டு, ஹேய், உன்னை என்னையே கலாய்க்கிறையா என்று அவளை கிட்டே இழுக்க முயற்சி செய்ய சைத்து அவனுக்கு எட்டாமல் தூர விலக, உன் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் என்று சிரிப்போடு சொல்லிவிட்டு, ஓகே, டேக் கேர் பேபி, பாய், குட் நைட் என்று கூறிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் போகாமல் அங்கேயே நின்றான். சைத்து சிரிப்புடன், பை சொன்னா இங்கிருந்து கிளம்பிடணும், இப்படி நிற்க கூடாது என்று கேலி செய்ய விஜேஷ், ச்சு, உன்னை பெரிய மனசே இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனே ப்ளீஸ் என்று ஏக்கத்துடன் கெஞ்ச, அதெல்லாம் கிடையாது, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, நேரமாச்சு, அப்புறம் சகா அங்க கவலைப்படுவா, போங்க போங்க என்று புன்னகையுடன் விரட்டினாள். தோழியை பற்றி கவலைப்படுற, உன் காதலனை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிற ராட்சசி என்று புலம்பிக் கொண்டே கிளம்பி செல்ல சைத்துவுக்கு அவன் புலம்பல் சிரிப்பை கொடுக்க சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள். ஹாலில் அமர்ந்திருந்த தாமோதரனை கூட கண்டு கொள்ளாமல் கண்கள் கனவுகளில் மிதக்க விஜேஷ் பற்றிய நினைவோடு அவள் படி ஏறுவதைக் கண்டு தாமோதரன் ரகசியமாக சிரித்து கொண்டார். சௌஜுவுக்கு தன் ஹவுஸ் சர்ஜன் கோர்ஸ் முடிந்து விட்டதால் சுவாதியுடன் அதிக நேரம் செலவிட முடிந்தது. அது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தர, தன் கவலைகள் சோகங்கள் எல்லாவற்றையும் மறந்தாலும் தன்னுடன் ஆதர்ஷ் பேசாமல் ஒதுங்கி செல்வது மனதிற்கு வேதனையை கொடுத்தது. என்னதான் சுவாதியுடன் சிரித்து விளையாடினாலும் அவளின் சிரிப்பில் அந்த வேதனை கண்ணாடி போல பிரதிபலித்தது. சுவாதிக்கும் கிரட்ச் லீவ் விட்டுவிட ஆன்டி தன்னுடன் நாள் முழுவதும் இருப்பது ஆதர்ஷையே மறக்கும் அளவிற்கு மிக்க குதூகலத்தை அளித்தது. ஆதர்ஷுக்கு சௌஜு இன்னும் கொஞ்ச நாளில் அவள் ஊருக்கு திரும்பி போய் விடுவாள் என்று நினைத்ததும் சொல்ல முடியாத வேதனையை கொடுத்தது. அருணாச்சலம் சௌஜு அவன் வீட்டிற்கு வரும்போதே அவள் கொஞ்ச நாள்தான் இருப்பாள், அதுவரை சுவாதிக்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லித்தான் அனுப்பி வைத்தார். ஆனால் அப்போது அது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அவளிடம் தன் மனதை தொலைத்ததில் இருந்து தன் நிம்மதியை சுத்தமாக தொலைத்து விட்டிருந்தான். ஆனால் ஏனோ அதுவும் ஒரு வகையில் சுகமாகத்தான் இருந்தது. அவள் தன்னை புரிந்து கொள்ளாமல் தன்னிடம் பேசாமல் இருந்தாலும் அவளை ஜஸ்ட் பார்த்து கொண்டிருப்பதே போதுமானதாக இருந்தது. ஆனால் அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் கிடைக்காது என்ற போதுதான் அதன் அதிக வலியை உணர்ந்தான். தன் மனதில் இருப்பதை வெளியே யாரிடமும் சொல்லாமல், அதிகம் யாரிடமும் பேசாமல், சரியாக சாப்பிடாமல் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருந்த அவனை கண்டு கமலா அம்மாவிற்கு கவலை ஏற்பட அதை தாங்க முடியாமல் அவனிடம் கேட்டதற்கு, ஒண்ணுமில்ல, கம்பெனியில் கொஞ்சம் ப்ராப்ளம் என்ற உண்மையை மறைத்து சமாளிக்க கமலா அம்மா இதை அப்படியே சௌஜுவிடம் சொல்ல, அவளுக்கும் ஆதர்ஷ் இப்படி தனக்குள்ளே மீண்டும் நத்தையை போல சுருங்குவது தெரியும் என்பதால் கமலா அம்மா சொன்னதை அப்படியே நம்பினாள்.
ஒரு நாள் மாலை அவன் வேலை விட்டு வந்து ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த போது, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்று தயங்கி தயங்கி கேட்டதும் பேப்பர் படித்து கொண்டிருந்தவன் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு சுரத்தே இல்லாமல் கேளுங்க என்றான் ஒற்றை சொல்லாக. அவன் அப்படி சொன்னதும் சௌஜு கேட்கலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க, அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் என்று மீண்டும் ஞாபகப்படுத்த, அவனின் குரல் அவளை இவ்வுலகிற்கு இழுத்து வந்தது. சாரி, உங்கள் விஷயத்தில் தலையிடுகிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள். நீங்கள் கொஞ்ச நாளாக சரியில்லையே, சரியாக சாப்பிடுவதும் இல்லை, முன்பு போல சிரிப்பதும் இல்லை. ஏன், என்னாச்சு? ஏதோ கம்பெனியில் பிரச்சனை என்று கமலா அம்மா சொன்னாங்க. அப்படி என்ன பிரச்சனை? உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைத்தால் சொல்லுங்கள் என்று எப்படியோ முட்டி மோதி கேட்டுவிட்டாள். அவளை சலனமே இல்லாமல் பார்த்து கொண்டே, என் மனதில் என்ன இருக்குன்னு உனக்கு நிஜமாகவே புரியலையா? எனக்கு கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லை. என் பிரச்சனையே நீதான். இதை நான் வெளியே சொல்ல முடியாமல் தான் தவிக்கிறேன். ஒரு தடவை என் மனதை சொன்னதற்கே நீ இந்த வீட்டை விட்டு போனாய். மறுபடியும் சொல்லி முழுவதுமாக நீ என்னை விட்டு பிரிவதை என்னால் தாங்க முடியாது. ஆனால் நீ இன்னும் கொஞ்ச நாளில் என்னை விட்டு முழுவதுமாக பிரிந்து செல்லப் போகிறாய் என்றுதான் வேதனையாக இருக்கிறது. இதை நான் எப்படி வெளிப்படையாக உன்னிடம் சொல்ல முடியும் என்று அவளுடன் மானசீகமாக பேசிக்கொள்ள, சவ்ஜுவுக்கு அவன் பார்வையில் இருந்த வெறுமை அவளை ஏதோ செய்தது. அவன் பேசாமல் தன் பார்வையை எங்கோ பதித்திருக்க, ஆதர்ஷ், நான் கேட்டதற்கு பதிலே சொல்லலை என்று நினைவூட்ட, ஓ சாரி, என்னன்னு சொல்வது என்று தான் யோசித்து கொண்டிருந்தேன். பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் சரி செய்து விடுவேன். என் மீது அக்கறை கொண்டு கேட்டதற்கு தேங்க்ஸ் என்று அத்துடன் பேச்சை முடித்து கொண்டு மீண்டும் பேப்பரில் மூழ்கிவிட சவுஜோவுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. வேறு எதுவும் பேசாமல் சவுஜோ வீட்டிற்கு வெளியே கார்டனில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தவாறு, ஏன் என்னிடம் இப்படி பாராமுகமாக இருக்கிறார்? நான் கோபித்து கொண்டதை மனதில் வைத்து கொண்டு மருகுகிறாரா? இல்லை உண்மையிலே இவருக்கு கம்பெனியில் பிரச்சனையா? இதை வெளிப்படையாகவே கேட்டுவிடலாமா? அப்படி கேட்டால் நம்மை தவறாக நினைத்து விடுவாரோ என்று பல விதமாக கேள்விகள் தன்னையே கேட்டுக்கொள்ள அதற்கு விடைதான் கிடைக்கவில்லை. அவள் முகம் தொங்கி போக அமைதியாக செல்வதைக் கண்டு மனம் நோக பார்த்தவன் அவள் கையை பிடித்து நிறுத்தி, நீ ஊருக்கு போய்விட்டால் என்னால் உன்னை தினமும் பார்க்க முடியாது என்று நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லிவிடலாமா என்று மனம் துடிக்க யோசித்தவன், ச, என்ன ஆச்சு நமக்கு? இப்படி சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கிற பாக்கியம் கூட கிடைக்காது. முட்டாள்தனமாய் எதுவும் செய்து வைக்காதே என்று அவனின் உள் மனம் எச்சரிக்க, வேறு வழியில்லாமல் அவள் செல்வதையே கண்களில் வலியோடு பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு பேப்பரில் மனம் செல்லாமல் அமைதியாக கண்மூடி அமர்ந்தவன் அறைக்கு போகலாம் என்று எழுந்து சென்றான். அறையில் உள்ள ஜன்னலின் வழியே சவுஜு வெளியே பெஞ்சில் அமர்ந்திருப்பது தெரிய, அந்த மாலை நேரத்தில் பொன் மஞ்சள் வெயில் அவள் மீது பட்டு தங்க பதுமையாய் ஜொலி ஜொலிக்க அவளை கண் இமைக்காமல் ரசித்து கொண்டிருந்தவன் சவுஜு ஜன்னல் பக்கம் திரும்ப சட்டென்று அந்த இடத்தை காலி செய்தான். சென்னையில் ஊட்டிக்கு எல்லோரும் கிளம்பி கொண்டிருந்தார்கள். தாமோதரன் சைத்துவிடம் நடந்த பயங்கரமான சம்பவத்தை அம்மாவிடம் சொல்லாதே, சொன்னால் அவள் என்னவோ ஏதோ என்று பயந்து விடுவாள் என்று எச்சரித்து வைத்ததினால் சைத்துவும் சரி தாமோதரனும் அது பற்றி அபிராமியிடம் சொல்லவே இல்லை. அதனால் அவள் ஊட்டிக்கு கிளம்புவதில் எந்தவித தயக்கமும் காட்டாமல் கிளம்பினாள். ஆனால் தாமோதரனுக்கு குடும்பத்தோடு வெளியே சென்றால் மறுபடியும் அந்த கடன்காரனால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்று லேசாக பயம் எழ மூர்த்தியிடம் இது பற்றி யோசனை கேட்டார். மூர்த்திக்கும் தாமோதரனின் பயம் நியாயம் என்று பட்டதால் கொஞ்சம் யோசித்துவிட்டு விஜேஷையும் அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்டெலிஜென்ட் ஆபீசர் ஒருத்தரையும் அனுப்புவதாக சொன்னதும் தாமோதரனுக்கு கொஞ்சம் தெம்பு வந்தார் போல இருந்தது. ஆனால் அபிராமிதான், இப்போ எதற்கு இவர்கள், நமக்குத்தான் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று வாதாடினாள். அவளிடம்,
இருக்கலாம் அபி. ஆனால் நம் நேரம் அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டால் அது ஆபத்துதானே. வயசு பெண்ணை வேறு கூட அழைத்து போகிறோம். அதனால் தான் பயப்படுகிறேன். இவர்கள் நம் கூட வருவதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு அவள் வாயை அடைத்து விட்டார். எல்லோரும் முதல் நாளே கிளம்பி ஃப்ளைட்டில் செல்ல சைத்துவும் விஜேஷும் அபிராமி முன்னால் சகஜமாக பேச முடியாமல் தங்கள் காதல் பாஷைகளை கண்களாலே பரிமாறிக்கொண்டார்கள். தாமோதரனும் இவர்களை கண்டும் காணாமல் இருந்தார். ஆனால் அபிராமி பார்த்து விடாதவாறு கவனித்து கொண்டார். ஊட்டியில் வீட்டில் இருப்பதால் சவுஜோ மெதுவாக எழுந்து சுவாதியை ரெடி செய்துவிட்டு அவளுடன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைனிங் ஹால் வந்தாள். ஆதர்ஷ் ஆபீஸுக்கு கிளம்பி பேப்பர் படித்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் அருகில் வந்து, குட் மார்னிங் ஆதர்ஷ் என்றாள் புன்னகையுடன். பேப்பரில் இருந்து நிமிர்ந்து பதிலுக்கு காலை வணக்கம் சொல்லிவிட்டு மீண்டும் பேப்பரில் புதைந்து கொள்ள, நெருப்பு கோழி மண்ணில் தலையை புதைத்து கொள்ளுமாம். அதே மாதிரி எப்ப பாரு பேப்பரில் தலையை புதைத்து கொள்கிறார். ஏன் 2 வார்த்தை சிரித்து பேசினால் முத்தா உதிர்ந்துவிடும். ரொம்பத்தான் என்ன சோதிக்கிற ஆதி. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் என்று மனதின் உள்ளே அர்ச்சனை செய்து கொண்டே சுவாதியை நாற்காலியில் அமர வைத்து அவளுக்கு கழுத்தில் நாப்கின் கட்டினாள். அவள் செய்வதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவன் கமலா அம்மா சுவாதிக்கு தனியாக ஒரு தட்டு எடுத்து வைத்து அதில் சப்பாத்தியை எடுத்து வைக்கவும் சௌஜோவிடம், ஏன் சுவாதிக்கு தனியாக சாப்பாடு வைக்கிறீர்கள்? அவளுக்கு எப்படி சாப்பிட தெரியும் என்றான் கேள்வியாக. சௌஜோ அவள் தட்டில் இருந்த சப்பாத்தியை சிறிய சிறிய விள்ளல்களாக பேய்த்து போட்டு கொண்டே, இப்போ சுவாதிக்கு 3 வயசு முடிய போகுது. இன்னும் தனியாக சாப்பிட கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் எப்படி? அடுத்த வருடம் அவள் ப்ரீ-கேஜி போய் ஆகணும். என்னதான் அங்க இருக்கிற ஆயாக்கள் உதவி செய்தாலும் தானே சாப்பிட தெரிந்தால் இன்னும் நல்லது இல்லையா? அவர்களுக்கும் தொல்லை இல்லை. அதுதான் கற்றுக் கொடுக்கிறேன். பாருங்கள், சுவாதி குட்டி சமர்த்து, சீக்கிரமே கற்றுக்கொள்வாள் என்று அவனிடம் சொல்லிவிட்டு, அப்படித்தானே செல்லம் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு கேட்க, அவள் தன் பிஞ்சு கைகளால் சப்பாத்தி விள்ளலை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே, அம்மா ஆண்டி என்றாள் கள்ளமில்லா சிரிப்புடன். சவுஜு சொல்ல சொல்ல முதலில் இது எப்படி சாத்தியம் என்று நினைத்தவன் சுவாதி அவள் சொல்படி அப்படியே எடுத்து சாப்பிடுவதை பார்த்து ஆச்சரியத்தில் வாய் அடைத்து போய் சுவாதி சாப்பிடும் அழகை ரசித்தான். சவுஜோ சொன்ன மாதிரி அவள் ஒரு சப்பாத்தியை சீக்கிரமே சாப்பிட்டு விட அவளுக்கு அழகாய் வாய் துடைத்து கையை கழுவ பொறுமையாய் சொல்லி கொடுத்து பாலை அருந்த வைக்க சுவாதியும் சமர்த்தாக சவுஜோ சொல்வதைப் போல செய்வதை ஆச்சரியம் தாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளை தூக்கி அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு, சமத்து குட்டிடா செல்லம், நீங்க அழகா ஆன்டி சொன்னது போலவே செய்றீங்களே என்று மீண்டும் அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு இறக்கிவிட்டான். சுவாதி இறங்கி ஓடியதும், ரொம்ப தேங்க்ஸ் சௌஜன்யா, ஆனா நீங்க போயிட்டா சுவாதி தான் ரொம்ப கஷ்டப்படுவா என்று அவளிடம் சொன்னவன், நானும் தான் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். குரலில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் சொல்ல முயன்றாலும் அவனையும் மீறி பிசிரடித்தது. அவன் தேங்க்ஸ் சொன்னதும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டவள் சுவாதி கஷ்டப்படுவாள் என்றதும், ஏன் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்களா? அந்த அளவுக்கு என் மேல கோபமா ஆதி உங்களுக்கு என்று வழக்கம் போலவே தனக்குள் கேட்டுக்கொண்டு எதுவும் பேசாமல் என முனகினாள். இவர்கள் 2 பேரும் பேசுவதை கேட்ட கமலா அம்மா, 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசையை வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையா மனசு விட்டு சொன்னா தானே தெரியும் மனசுல என்ன இருக்குன்னு. இப்படியா மனசுல மூடி மறைச்சுக்கிட்டு இருப்பாங்க? என்னதான் படிச்சாங்களோ என்று வளர்த்து கொண்டவர், பேசாம நாமே எடுத்து சொன்ன என்ன என்று ஒரு கணம் யோசித்துவிட்டு, 2 பேரும் தங்கள் காதலை தாங்களே புரிஞ்சுக்கலைன்னா நாம சொல்லியா ஏத்துக்குவாங்க? காதல் என்ன வேலையா சிபாரிசில் வாங்கி கொடுக்க? அவங்களே எப்போது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று தன் மனதிற்கு கடிவாளம் போட்டுக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். சவுஜு வேறு எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க, அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஆதர்ஷ் அங்கிருந்து நகர சவுஜுவும் தன் அறைக்கு திரும்பியவள் சைத்துவின் போன் வர, அப்போதுதான் எல்லோரும் இங்கு வரப்போவது ஞாபகம் வர ஆதர்ஷின் அறைக்கே கிட்டத்தட்ட ஓடினாள். கம்பெனிக்கு கிளம்புவதற்கு தன் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் மேல் ஓடி வந்த சவுஜோ இடித்து கொள்ள
அவள் நிலை தடுமாறி விழாமல் இருக்க அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து நிறுத்தி, என்னாச்சு, ஏன் இப்படி கண்மண்ணு தெரியாம ஓடி வரீங்க என்றான் கேள்வியாக. சாரி ஆதர்ஷ், சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாரும் வராங்க. அவங்க கிளம்பியாச்சாம். அவங்கள போய் ரிசீவ் பண்ணணும். அதான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்தேன் என்று இழுக்க, ஓ என்ற முகவாயை தடவிக்கொண்டே யோசித்தவன், சரி எப்போ எத்தனை மணிக்கு வராங்க என்றான். இன்னும் 4 மணி நேரத்தில் இங்கே இருப்பாங்க. சாரி, உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். முதல்லையே சொல்ல மறந்துட்டேன் என்ற மன்னிப்பு கேட்கும் தோரணையில் பேசியவளை கை அமர்த்தி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆஃபீஸில் சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இல்லை உங்களுக்கும் விமான நிலையத்திற்கு வரணுமா என்று கேட்டு நிறுத்தினான். அப்படியெல்லாம் இல்லை, நீங்களே அழைச்சிக்கிட்டு வாங்க என்று அவனுக்காக தன் ஆசையை மறைத்து கொண்டு கூறினாலும் அவள் முகம் அதை கண்ணாடி மாதிரி காட்ட ஆதர்ஷ் தனக்குள் சிரித்து கொண்டு, ஓகே, நீங்கள் ரெடியாக இருங்க, நான் ஆஃபீஸில் இருந்து இங்கே நேரே வந்து அழைச்சிக்கிட்டு போகிறேன் என்று லேசான புன்னகையுடன் கூறியதும் சவுஜோ முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி ஒளிர, தேங்க்ஸ் ஆதர்ஷ் என்று சிரிப்போடு சொல்ல, எங்களை விட்டு பிரிய அவ்வளோ சந்தோஷம் என்ற வேதனை எழ அவளின் சிரிப்பை சலனமே இல்லாமல் பார்த்துவிட்டு வெளியேறினான். ஆனால் சவுஜோவுக்கு அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. 3.5 மாதத்திற்கு பிறகு அப்பா அம்மாவை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷமே மனம் முழுவதும் நிரம்பி இருக்க உடலில் தானாக ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அந்த சந்தோஷத்தோடு கமலா அம்மாவிடம் அப்பா அம்மா வரப்போகிற விஷயத்தை சொல்லி ஸ்பெஷலாக சமைக்க சொல்லி மெனு கொடுக்க, அவரும் சந்தோஷமாக சமைக்க ஆரம்பிக்க அவருக்கு தேவையான உதவிகள் செய்தவள். மணி 12 ஆனதும் மறுபடியும் ஒரு குளியல் போட்டுவிட்டு பிங்க் கலரில் சுடிதார் அணிந்து மிதமான ஒப்பனையோடு ரெடியானவள் சுவாதியையும் ஒரு குட்டி தேவதை போல அலங்கரித்துவிட்டு ஆதர்ஷுக்காக தவிப்புடன் காத்திருந்தாள். ஆதர்ஷ் அவளை அதிக நேரம் தவிக்க விடாமல் வந்துவிட சுவாதியுடன் பக்கத்தில் அமர அவளை ஏற இறங்க பார்த்தான். அவள் முதலில் ஊட்டி வந்தபோதுதான் சுடிதாரில் வந்தாள். அதோடு இப்போதுதான் மறுபடியும் சுடிதாரில் பார்க்க மிகவும் சிறிய பெண் போல அவள் தோற்றமளிக்க, எங்கே வாயை விட்டு அழகா இருக்கீங்க என்று சொல்லி விடுவோமோ என்ற பயத்தில் முகத்தை அவள் பக்கமே திருப்பாமல் பார்வையை ரோட்டில் பதித்து வண்டியை ஓட்டினான். சுவாதியும் சவுஜோவும் பேசிக்கொண்டே வர அதை கேட்டுக்கொண்டே வந்தவன், பாவம் சுவாதி, ஜானியா ஊருக்கு போய்விட்டால் என்ன செய்வாளோ என்று எண்ணிய வினாடி அவன் மனசாட்சி, ஏன் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா, ஏன்டா இப்படி வேஷம் போடுற என்று குத்த, வேற என்ன செய்யறது, எல்லாத்தையும் தாங்கித்தானே ஆகணும் என்று பெருமூச்சு எழுந்தது. மனம் ஏதேதோ நினைத்தாலும் கை அனிச்சையாக வண்டியை விமான நிலைய வாசலில் கொண்டு வந்து நிறுத்த சவுஜோ வண்டியில் இருந்து இறங்கி சுவாதியை தூக்கி கொண்டு உள்ளே போக முன்னேறியவள் ஆதர்ஷ் வராமல் வண்டியிலேயே இருப்பதைக் கண்டு, ஏன் ஆதர்ஷ் இங்கேயே இருக்கீங்க, உள்ள வாங்க என்று அழைக்க ஆதர்ஷ் மறுக்க, வாங்க என்று சந்தோஷத்தில் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவன் கையை பிடித்து இழுக்க ஆதர்ஷ் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தான். சவ்ஜோ சட்டென்று அவன் கையை விட்டு சாரி என்று வெட்கத்தோடு சொல்ல, முறையாக மனம் முழுவதும் சந்தோஷம் பரவ மென்மையாக சிரித்து, பரவாயில்ல, அப்பா அம்மாவை பார்க்க போகிற சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம் என்றே தெரியவில்லை இல்லையா என்று வேதனை இருந்தாலும் சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் அந்த கேள்வி சவுஜோவை நெருஞ்சி முள்ளாய் குத்த அவனை பரிதாபமாக பார்த்தாள். ஆதர்ஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் பிரதிபலிக்கவில்லை என்றாலும் அவன் மனதில் என்ன மாதிரி வலி இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும், அந்த மாதிரியா நான் நடந்து கொண்டேன் கடவுளே என்று தன்னையே நொந்து கொண்டவள். சாரி ஆதர்ஷ் என்று அதற்கு மேல் வார்த்தை வராமல் தடுமாற, ஏய் நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, லீவ் இட், வாங்க போகலாம் என்று கூறிக்கொண்டே சுவாதியை தூக்க கை நீட்ட சுவாதி அவனிடம் தாவினாள். அவன் சமாதானம் கூறினாலும் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் சுத்தமாக வடிந்து போய் அமைதியாக அவன் கூட நடந்தாள். செக்கிங் முடிந்து வெளியே வந்த சைத்தோ சவுஜோவை பார்த்ததும் துள்ளலுடன் ஓடி வந்து கட்டி கொள்ள அவளும் அணைத்து கொண்டாள். அவளை தொடர்ந்து வந்த அபியும்
தாமோதரனும் சவுஜோவை அணைத்து முத்தமிட்டு அவளை பற்றி விசாரிக்க அவர்களுக்கு எல்லாம் பதில் கூறினாள். விஜேஷிடம் நலம் விசாரிக்க அவனும் பதில் நலம் விசாரித்தான். இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷை தங்கள் வீட்டாருக்கு அறிமுகப்படுத்த தாமோதரன் அவனுக்கு கை குலுக்கி, ரொம்ப தேங்க்ஸ்பா, என் பெண்ணை இந்த ஊருக்கு அனுப்பும்போது தனியா இருந்து என்ன செய்ய போறாளான்னு பயந்துகிட்டே அனுப்பிச்சோம். ஆனா அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சு தன் சொந்த வீட்டில் இருக்கிற உணர்வை கொடுத்து அவ படிப்பை நல்லபடியா முடிக்க உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போறோம் என்ற உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். அவரின் அணைப்பில் இருந்த சவுஜோவை சற்று பொறாமையாக பார்த்து, என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்க? அவங்க என் பெண்ணை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க. அதை விட பெரிய உதவி நான் என்ன செய்துட்டேன்? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று அவன் நன்றியை அவருக்கு திருப்பி, அடடா விட்டா இங்க நன்றி நவிழும் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. நகருங்க டாடி, நீங்க தான் ஆதர்ஷா, நான் தான் தான்யா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, ஹை குட்டி ஏஞ்சல், நீ தான் சுவாதியா? ஆன்டி கிட்ட வாங்க என்று கை நீட்ட சுவாதி அவளிடம் தாவ அவளை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டு, வாங்க நாம போகலாம் என்று அவளை தூக்கி கொண்டு நடக்க அங்கே மழை பெய்து ஓய்ந்தாற் போல அமைதியாக ஆனதும் ஆதர்ஷ் புன்னகைத்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.